நீங்க முள்ளங்கிய சாம்பார்ல போட்டா தூக்கி போட்டுட்டு சாப்பிடுற ஆளா, இல்ல அதோட வாசனையே பிடிக்காதுன்னு ஒதுக்கி வைக்கிறீங்களா? அப்ப உங்க உடம்புக்கு நீங்களே செஞ்சுக்கிற மிகப்பெரிய துரோகங்க இது. இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த 10 தகவலுக்கு அப்புறம் முள்ளங்கிய வெறும் காயா பார்க்க மாட்டீங்க, ஒரு மருத்துவரா பாப்பீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கே புரியுங்க. நீங்க கடைசியா எப்ப முள்ளங்கி சாப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சருமம் ஆரோக்கியம். கண்ணாடி பார்க்கும்போது முகத்துல சுருக்கம் விழுறத பார்த்து வருத்தப்படுறீங்களா? முள்ளங்கில இருக்கிற விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் உங்க சருமத்தை உள்ளிருந்து ஈரப்பதத்தோட வச்சுக்கோங்க. இது ஒரு நேச்சுரல் ஆன்டி ஏஜிங் மருந்துன்னு சொல்லலாம். இது ரத்தத்தை சுத்தம் பண்றதால உங்க முகம் இயற்கையாவே பொலிவோடு இருக்க உதவி பண்ணுங்க. உடல் எடை மேலாண்மை. வயசான அப்புறம் மெட்டபாலிசம் மெதுவாகிறதுனால காத்து பட்டாலே உடம்பு ஏறுற மாதிரி இருக்கும். முள்ளங்கி ஒரு 0 கேலரி உணவு. இதுல இருக்கிற நார்சத்து உங்க வயிற்றை எப்பவும் திருப்தியா வைக்கும். நீங்க சாப்பிடுற அந்த மதிய உணவுல கொஞ்சம் முள்ளங்கி சாலடோட சேர்த்து பாருங்க. உங்க வயிறோட கனம் குறையறத நீங்களே உணர்வீங்க. ஹெல்த்தியான முள்ளங்கி சாலட் சாப்பிடலாமா? ஒரு முள்ளங்கி எடுத்து தோல் சீவி காய சீவி வச்சுக்கோங்க. இப்ப அதுல ஒரு சின்ன கேரட் எடுத்து அதையும் சீவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சிய பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கியும் சேர்த்துக்கோங்க. பாதி லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இத அப்படியே சாப்பிடலாம். தேவைப்பட்டா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த சாலட் சாப்பிடவும் சுவையா இருக்கும், அடிக்கடி பசி எடுக்கிற உணர்வை குறைக்கும். மார்னிங் இல்ல ஈவினிங்ல நீங்க இந்த சாலடை சாப்பிடலாம். நல்ல ஃபைபர் சோர்ஸ்ங்க இந்த சாலட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சிறுநீரக காவல். சிறுநீரகத்துல கல் இருக்கான்னு பயப்படுறவங்க, இல்ல அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரவங்க முள்ளங்கிய ஒரு மருந்தா எடுத்துக்கலாங்க. இது ஒரு இயற்கை பியூரிஃபையர். கிட்னில இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி அதை கழுவி விடுற வேலைய இந்த முள்ளங்கி ரொம்ப கச்சிதமா செய்யுமாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி. சின்னதா மழை பெஞ்சா கூட உடனே சளி பிடிக்குது, காய்ச்சல் வருதுன்னு கவலைப்படுறீங்களா? முள்ளங்கில இருக்கிற வைட்டமின் சி உங்களை சுத்தி ஒரு கவசத்தை உருவாக்கும். இது உடம்ப விறுவிறுப்பா வச்சுக்க உதவுங்க. இதனால சின்ன சின்ன வைரஸ் தொற்றுக உங்ககிட்ட நெருங்கவே பயப்படும். உடம்புக்குள்ள நுழையிற கிருமிகளை வாசல்லே தடுத்து நிறுத்துற ஒரு தடுப்பு சுவர் தான் இந்த முள்ளங்கி. அடிக்கடி டாக்டரை போய் பார்க்க ஓடுறதை விட இந்த காய்கறிய வாரத்துக்கு 2 நாள் சமைச்சு சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிடுங்க. உங்க உடம்புல பல நோய்கள் தானாவே ஓடி போயிடும். சர்க்கரை நோய். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ட அப்புறம் அந்த சர்க்கரை அளவு எகிறுறது தான் பெரிய பயம். முள்ளங்கியில இருக்கிற சத்து ரத்தத்துல சர்க்கரை அளவை வேகமா ஏற விடாம இன்சுலின் சுரப்பை சீராக்கி உடம்ப ஒரு சீரான நிலையில வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடுல முள்ளங்கியே சேர்த்துக்கிட்டா அந்த சாப்பாடு உங்க ரத்தத்துல மெதுவாதான் சர்க்கரையா ஏத்தும். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு மருத்துவர்களே சொல்றாங்க. மூச்சுக்குழாய் ஆரோக்கியம். ஆஸ்துமா இல்ல அலர்ஜியால மூச்சு விட கஷ்டப்படுறவங்க இந்த பாயிண்ட கவனமா கேளுங்க. முள்ளங்கில இருக்கிற ஆன்டி கன்ஜஸ்டிவ் பண்புகள் நுரையீரல்ல தங்கி இருக்கிற கெட்டியான சளிய இலக்கி வெளியேற்ற உதவும். வயசான காலத்துல நுரையீரல் பலவீனம் அடைகிறது இயற்கைதான். ஆனா முள்ளங்கி அதை பலப்படுத்தி மூச்சு விடுறதுல இருக்கிற சிரமத்தை குறைக்கோங்க. இது ஒரு இயற்கை நுரையீரல் சுத்திகரிப்பான்னு சொல்றாங்க. ரத்த அழுத்தம். பிபிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா?
முள்ளங்கில பொட்டாசியம் அளவுக்கு அதிகமா இருக்கு. இது என்ன பண்ணோம்னா உங்க ரத்த நாளங்கள்ல இருக்கிற அழுத்தத்தை குறைக்கும். ரத்த நாளங்கள் சுருங்கி இருக்கும் போதுதான் பிபி ஏறும். முள்ளங்கி அதை நல்லா விரிவடைய வச்சு ரத்த ஓட்டத்தை தண்ணி மாதிரி சீரா ஓட வைக்கும். இது உங்க இதயத்துக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். செரிமானத்தின் நண்பன். செரிமானத்தால கஷ்டப்படுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. முள்ளங்கி ஒரு நேச்சுரல் லாக்ஸேட்டிவ், அதாவது உங்க குடலை மென்மையாக்கி மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இல்லாம பாத்துக்கோங்க. இது பித்த நீரை அதிகமா சுரக்க வைக்கிறதால நாம சாப்பிடுற கொழுப்பு இருக்க உணவுகளை கூட சுலபமா ஜீரணமாக்க உதவுதான். காலையில நிம்மதியா வயிறு காலி ஆகணும்னா முள்ளங்கிக்கு நிகர் அதுவேதான். முள்ளங்கி பொரியல விடுங்க, இந்த முள்ளங்கி ஜூஸ பண்ணி குடிங்க, அதான் உடம்புக்கு நல்லது. ஒரு சின்ன முள்ளங்கிய தோல் சீவி வெட்டி மிக்சியில சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் இந்த ஜூஸ வடிகட்டி கிளாஸ்ல ஊத்திக்கோங்க. இப்ப அதுல கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு அப்படியே குடிக்க வேண்டியதுதான். இந்த முள்ளங்கி ஜூஸ காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா கான்ஸ்டிபேஷன், கஷ்டப்பட்டு டாய்லெட் போற தொல்லையே இருக்காது. நல்லா ஃப்ரீயா மோஷன் போலாம். ஆனா ஒண்ணு, இந்த ஜூஸ டெய்லி குடிக்க வேண்டாம். வாரத்துக்கு 2 இல்ல 3 முறை குடிச்சா போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எதுனாலும் அளவா எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமா வாழுங்க. கல்லீரல் பாதுகாப்பு. கல்லீரல் தான் நம்ம உடம்போட மெயின் மெக்கானிக் ஷெட். நம்ம வாழ்நாள் முழுக்க சாப்பிடுற சாப்பாடு, எடுத்துக்கிற மாத்திரை எல்லாமே சுத்தம் பண்றது கல்லீரல் தான். முள்ளங்கி கல்லீரலுக்கு ஒரு டானிக் மாதிரி. இது கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி அதோட செல்களை புதுப்பிக்கும். கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தாதான் ரத்தம் சுத்தமா இருக்கும். ரத்தம் சுத்தமா இருந்தாதான் நீங்க எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. வலி நிவாரணி. கடைசியா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. 45 வயசுக்கு மேல கை கால் மூட்டுல வர வீக்கம் வலியும் பெரிய ரோதனையா இருக்கும். முள்ளங்கில இருக்கிற சத்து உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த மருந்தா செயல்படுதாங்க. இத இயற்கையான வலி நிவாரணின்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. நீங்க தொடர்ந்து முள்ளங்கியை சாப்பிட்டு வந்தா மூட்டு வலியால வர அந்த பிடிப்பும் வீக்கமும் குறையறத நீங்களே பாப்பீங்க. யார் சாப்பிடக்கூடாது? தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இத பச்சையா சாப்பிடக்கூடாது. பித்தப்பையில கல் இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட கேட்டு குறைஞ்ச அளவுல சாப்பிடுங்க. யார் சாப்பிடலாம்? பொதுவா எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமா மலச்சிக்கல் சக்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடணும். எப்படி சாப்பிடக்கூடாது? அதிகமா எண்ணெய் உப்பு போட்டு வதக்கி சாப்பிட்டா இதுல இருக்கிற சத்தே போயிடுங்க. முள்ளங்கி சாப்பிட்டா அப்புறம் பால் குடிக்காதீங்க, அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும். எப்படி சாப்பிடணும்? முள்ளங்கிய துருவி சாலட் போல செஞ்சு சாப்பிடுங்க. இல்ல முள்ளங்கி ஜூஸ் பண்ணி குடிங்க, ரொம்ப நல்லது. இந்த 10 விஷயத்தை கேட்ட அப்புறம் இன்னைக்கு நீங்க சமையல் அறைக்கு போறப்ப முள்ளங்கிய வெறும் காய்கறியா பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னேன்ல, முள்ளங்கி ஒரு பெரிய மருத்துவர்னு சொல்லலாம். நமக்கு ஆரோக்கியங்கிறது மாத்திரையில மட்டும் இல்ல, நம்ம உணவுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். முள்ளங்கியில இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு உங்க உறவினர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். முக்கியமா அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாங்க நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.